இந்த மைதானம் திரைப்படத்தின் இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிடிச்ச சொல்ல விட ரொம்ப 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 பிடிச்ச இயக்குனர் வெற்றிமாறன் சார் இந்த விழாவுக்கு வருகை தந்ததுக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வருவார், நான் டைரக்ட் பண்ணுற படம் அதில் வந்து ஆடியோ ரிலீஸ், அதுக்கு அவர் வருவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவரை நீங்கள் இன்னும் அவரோட படத்தை சரியாக புரிஞ்சுக்கல. ஏன்னா நான் பொல்லாதவன் படம் பார்த்துட்டு ஏவிஎம்ல தான் பார்த்துட்டு ஒரு 1 hour வந்து நான் வெளியே வந்து அவங்க டீ கடையில் அப்படியே உட்காந்துட்டேன். இப்போ இவரெல்லாம் பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறது? ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பொல்லாதவன் ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்டாக தெரியும். பட் எனக்கு வந்து அது எனக்கு ஒரு சிலம்பஸ், இது அதிகமாக சொல்ல உண்மை. அந்த படத்தை நான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னேன், ஆக்சுவலாக இந்த பொல்லாதவன் சிடி வாங்கி பார்க்கணும் அப்படின்னா, படம் வந்து 4 நாள் ஆச்சு, என்னடா சொல்ல, இல்லை தேட்டரில் போய் அத்தனை தடவை பார்க்க முடியாது, வெறும் வெயிட் பண்ணு கொஞ்ச நாள் ஆகுன்ட்டு. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை வாங்கி போட்டு பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு எப்பப்பெல்லாம் சோர்வாகுதோ அப்பெல்லாம் பார்ப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நான் அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதாவது எல்லா புது டைரக்டரும் கண்டிப்பாக ஒரு மியூசிக் டைரக்டர் போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இசை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது இசையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் கொஞ்சம் ஞானம் சொன்னேன் சார், எனக்கு இந்த மாதிரி டியூன் இருக்கணும், இப்படி இருக்கணும், இது நல்லா இருக்கும், பட் இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணும், இங்கே தான் அப்படி, அதாவது அதை சரியாக கூட சொல்ல தெரியாத அளவுக்கு இசையில் அறிவு இருக்கிறவனா. அப்போ யார் அப்படின்னு நான் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து படத்தை ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்குலாம் தெரியும் மேஸ்ட்ரோ அவருக்கு தான் சொன்னாங்க, நீங்கள் அவர் தான் போகணும், அதான் கரெக்டாக இருக்கும் ஏதோ அப்படின்னாங்க. இல்லை அங்கே போக முடியாது, பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்படி யோசிக்கும்போது கண்டிப்பாக அதளவுக்கு ஈக்குவலாக ஸ்கோர் பண்ண ஒருத்தர் சபீஸ் முரளி சார் எனக்கு 100% பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலாக டிடிஎஸ்ல கூட அந்த டிடிஎஸ்ல சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் சொன்னார். பட்டு இந்த படம் மட்டும் சபீஸ் முரளி சார் ஏதோ ஒரு புதுசாக பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஷார்ட் நோட்ஸ் தான் பண்ணுவார், பட் இந்த படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக லென்த்தாக ஆர்ஆர் பண்ணியிருக்காரு அப்படின்னாரு. அப்படியே சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி தெரியல, பட்டு ரொம்ப பாராட்டினார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் தடவை நான் பார்க்கும்போது உண்மையாக சொல்லணும்னா ஃப்ராங்காக நான் பார்க்கும்போது இன்னும் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே தான் நினச்சேன். பட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆர்வக்கோளாராக நான் அந்த சீன் கட் பண்ணும்போது சின்ன ஆர்ஆர் நம்ம ஆக்டில் வந்து அங்கங்கே நெட்டில் தேடி அப்படி போட்டு பார்ப்போம்ல, பட் அதையும் நான் டேமினேட் பண்ணிச்சு. பட் அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாஷ் அவுட் பண்ணி என் மைண்ட்லேருந்து ஒரு புது படத்தை என்கிட்ட காமிச்சார். அதுக்கு நான் உண்மையாக அவருக்கு ஹானஸ்டாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஏஜி மகேஷ் அவர் வந்து ஒரு புது மியூசிக் டைரக்டர், அவர் தான் பண்ணணும். அவருக்கு ஏன்னா எங்கள் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சவர் ரெக்கமெண்ட் பண்ணார். கண்டிப்பாக நினச்சிக்காதீங்க, சினிமாவில் வந்து ஒரு புது டெக்னீஷியன் உள்ளே வராருன்னா காசு கொடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. 100% டேலண்ட் ஸ்கில் பார்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். நான் கூப்பிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன். ஒரு சாங் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பண்ணது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக பாரதியாரோட சாங். அந்த சாங் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியல, ஏன்னா அது ஒரு சுச்சுவேஷன் சாங், படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். குமார் சார் நான் பேர் இருக்காரு, நான் வெளியே வந்துட்டேன். சரி சார் கேட்குறேன், ஏன் வெளியே நின்ட்டீங்கன்னு. இல்லை சார் எனக்கு நான் நினச்ச மாதிரி சாங் இல்லை சார்ன்னு. என்ன சொல்கிறீங்கண்ணா? இல்லை சார் சாங் சுத்தமாக நான் வேறு மாதிரி நினச்சிருக்கேன் சார், இது பத்தாது சார், இன்னைக்கு இருக்க காம்படிஷனில் இது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு. ஏன்னா ஒரு சினிமான்னு ஒன்று ஆரம்பித்து ஃபஸ்ட்டு நான் போடுற பிள்ளையார் சொல்லி அந்த சாங்கு தான் நம்மளோட வேலை. முதல் வேலையே கொஞ்சம் 100% நம்ம நினைச்சிருப்போம் இது வரணும்னு, அதுல ஒரு 10% இறங்குச்சுன்னா நம்ம கடைசி வேலை நம்ம முடிக்கும் போது கண்டிப்பா 90% இறங்கிடும். அப்புறம் 10% எஃபர்ட் தான் வரும். நான் என்ன நினைச்சேன், நான் நினைக்கிற 100% எஃபர்ட் வந்தா தான் சினிமாவில் கண்டிப்பா காம்ப்ரமைஸ் ஒரு வார்த்தையை தூக்கி எறிஞ்சிடும், மறந்துடணும். நான் என்ன நினைக்கணும் அது வந்துடணுங்கிறத நினைச்சிட்டு வெளியே வந்து ரொம்ப வரையா பேசிட்டு இருக்கேன். அப்போ உள்ள இருந்து 2 பேர் வந்தாரு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு அருமையான சாங் அப்படின்னாரு. கேட்கல எனக்கு தெரிஞ்சது, என்ன சொல்றீங்க உங்களுக்கு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே, சூப்பரான சாங்னாரு. அப்பயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அந்த சாங்கை வந்து எடுக்காம ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டேன், ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் அந்த சாங்கை தான் எடுத்து நான் ஸ்பாட்டுக்கு போகல, நான் விஷுவல் தனியாக பண்ணிட்டேன். சமீபத்தில் ஒரு குறும்படம் பார்த்தேன்,
இந்த சீடியை கொடுத்தாரு. அவரு கொடுத்து இந்த சீடியை போட்டு பாருங்க, சூப்பரான மெசேஜ்னாரு. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் அந்த சீடியை போட்டேன். போட்டா ஒரு நிமிஷம் ஒன்றும் வரல, 2 நிமிஷம் ஒன்றும் வரல. நாங்கள் டெக்க போட்டு இது பண்றோம், டிவியா இது பண்றோம், எல்லாம் பண்ணுறோம், ஒண்ணுமே வரல. திடீர்னு கடைசி ஒன்று வந்துச்சு, ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, லைஃப் ஃபுல்லா கண்ணு தெரியாம இருக்காங்களே, அவங்களுக்கு உங்க எய்ட் டொனேட் பண்ணுங்க. 2 நிமிஷத்துல ஒரு மெசேஜ் சொல்லிட்டான். ஒண்ணுமே இல்லாம, ஒரு விஷயம் இல்லாம. அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளால முடியாதுன்னு யோசிச்சேன். அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு விட்டுது. அசண்ட் எடுத்து நான் ஏன் 4 பேரை போட்டேங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு சின்ன சுயநலம் தான். கண்டிப்பா சீப்பான ஒரு பப்ளிசிட்டி கிடையாது. இது கண்டிப்பா ஒரு நியூ ஃபேஸ் தான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். அதே சமயத்துல பர்ஃபார்மன்ஸ் பயங்கர ஸ்கோப். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கணும். ரொம்ப அது என்ன சொல்றது, அது படம் பார்த்தா தான் தெரியும். அப்படி இருக்கும்போதெல்லாம் இது ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒருத்தர்னா வேலை வாங்கிடலாம், 4 பேர்னா எப்படி வேலை வாங்குன்னு யோசிச்சேன். அப்ப எனக்கு கிடைச்ச ஐடியா, 4 பெரிய டேரக்டரோட அசிஸ்டன்ட் அவங்க நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், யூஸா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணேன். இதுல இன்னொரு விஷயம், இந்த கதையை ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமாவுக்கு முதல் தேசிய விருது வாங்கி கொடுத்த எங்கள் அகத்தின் சார்கிட்ட தான் நான் சொன்னேன். அவர் சொன்னாரு நல்லா இருக்கு, எக்ஸலண்ட் அப்படின்னாரு. ஒரு வசிஷ்டர் வாயில ஒரு பட்டம் வாங்குற மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்றதை விட நான் அப்படியே அவர் போர்ஷன் வந்து இன்னைக்கு நான் ஒரு 1000 தடவை படம் பார்த்துட்டேன். அவர் போர்ஷன் வரும்போதெல்லாம் நான் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்கேன். அதே மாதிரி எண்ணுயிர் தோழன் அம்மா, அவங்கள பத்தி நான் சொல்ல, பட் அவங்க கேரியர்ல இது பெஸ்ட் படமா இருக்கும், அது எந்த வித மாற்றம் கிடையாது. கலைமாமணி கலைச்செல்வம் ஏபிஎன் தசரதன், அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏபி நாகராஜோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கண்டிப்பா பேசப்படுற விதமா இருக்கும், நல்ல பேர் வாங்குவாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சாரி சார், நான் அவர்கிட்ட கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் அவர்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நான் கொஞ்சம் திட்டியிருப்பேன், மன்னிச்சுங்க. பட் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா 80 வயசு, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாரு. இது வரவேற்புரையா வேண்டாம், எனக்கு நிறைய பேசணும் இந்த படத்தை பத்தி நான் சொன்னேன். இல்ல எனக்கு கரெக்டா லாக் பண்ணி கொண்டு ஃபர்ஸ்டா நிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய பெயின், நிறைய கஷ்டம். ஆனா ஒரே விஷயம், படம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு என் படத்துக்கு 2வது நாள் ஒரு ரைட்மென்ட்ஸ் சொன்னாரு, சார் இந்த படம் ஹிட்டுன்னு. அங்க ஆரம்பிச்சது, கிரேன்ல இருந்து எங்களை சவுண்ட் இன்ஜினியர் வரைக்கும் எல்லாமே சொன்னாங்க, படம் நல்லா வந்திருக்கு, நல்லா வரும்னு. அவங்க கொடுத்த ஊக்கம் ஆக்கம் தான் இந்த இடத்துல கொண்டு நிறுத்திருக்கு. இவ்வளவோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு நடுவில், எவ்வளவோ பிரச்சனைக்கு நடுவில், அது இன்னைக்கு பெரிய பிரச்சனைக்கு நடுவில், இன்னைக்கு மீடியா எல்லாமே எதுவுமே இல்லைங்கிற லெவலில் இந்த பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அவங்கள மானசீகமா வர வைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை அவங்க உட்கார்ந்துருக்காங்க தெரியும். இருந்தாலும் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல படங்களை அவங்க அப்படி கையில தூக்கி வார்த்தெடுப்பாங்க ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா இந்த பிரஸ் படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இது வேற விதத்துல கொண்டு போகணும். அந்த ஒரே விஷயம், நான் அவங்கள மட்டுமே, மக்களையும் அவங்களையும் மட்டுமே இந்த படத்தை நம்பி எடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த பிரஸுக்கான சரியான படமா இருக்கும். இது ஒரு கொங்கு மண்ணில் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த படம். ரொம்ப அதிகமாக பேசிட்டேன், எனக்கு வேணா நிறைய பேசணும். இங்க விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும், என்னுடன் சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு கஷ்டம் நிறைய வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்பெஷலா அசோக் சாருக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் வந்து பம்பாயிலேருந்து ஒரு பாடகர் பாடிட்டு இருக்காருங்க, அங்கே ஏதோ திருத்தம் இருக்கு. இந்த நிகழ்ச்சி தனது இனிய தமிழால் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும், இல்லை தொகுத்து வழங்கியல்ல தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பிடித்தமான தேசிய விருது பெற்ற எங்களது இயக்குனர் அகத்தியன் அவர்களுக்கும், நண்பர் வெற்றிமாறன், இசையமைப்பாளர் சபேஷனன் உள்ளிட்ட இந்த அவைக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த படம் மைதானம் திரைப்படம். இது இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து உதவி இயக்குநர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு படம் செய்கிறோம். ஒரு உதவி இயக்குனர் இந்த படத்தில் தயாரிக்கிறார், ஒரு 4 உதவி இயக்குநர்கள் இந்த படத்தை இயக்குகிறார்கள். நீங்கள் இந்த படத்துக்கு பாடல் எழுத வேண்டும் என்று கேட்டார்கள். நான் எப்போதுமே என்னை ஒரு உதவி இயக்குநராகவே நினைத்துக் கொண்டிருப்பவன். இன்றைக்கும் ஒரு பாடலாசிரியராக வளர்ந்த பிறகும் கூட இன்றைக்கும் ஒரு உதவி இயக்குநராகவே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நல்ல படம் தமிழிலே நல்ல முயற்சிகள் நல்ல அடி எடுத்து வைக்கப்படுகிற போதெல்லாம் அந்த இயக்குநரிடம் சென்று ஒரு உதவி இயக்குநராக வேலை செய்யக்கூடாதா என்று என் மனம் இயங்கிக் கொண்டிருக்கும். நண்பர் வெற்றிமாறனும் நானும் எங்களுடைய குருநாதர் இயக்குனர் பாலுமேந்திர அவர்களிடம் ஒரு 3 வருடம் ஒன்றாக பணியாற்றினோம். அவர் முந்திக்கிட்டாரு, படம் பண்ணிட்டு இருக்காரு, நான் ட்ராக் மாறிட்டேன். அதனால தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா சினிமாலையும் வந்து திரைத்துறையில உதவி இயக்குநர்கள் வெறும் கனவுகளை மட்டுமே உணவாக நினைத்து உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜாதி. ஆக இது இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேரை இருக்கிற போது அந்த படத்திலே என்னுடைய விரல்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த படத்திலே நீங்கள் பார்த்த அந்த 2 பாடலையும் நான் எழுதி கொடுத்திருக்கிறேன்.
சபேஷ் அண்ணன் என்னை சின்ன வயசுல பார்த்துருக்காரு. தேவாசர் படத்தோட வீரங்கடை சீமான் அண்ணன் அவருடைய படம் தான் என்னுடைய முதல் படம். அதுக்கு தேவாசர் தான் இசை, சபேஷ் அண்ணன் தான் இணை இசை. என்னுடைய வளர்ச்சி ஒவ்வொரு கட்டத்திலும் அருகிலிருந்து அவர் பார்த்துருக்கார். நல்ல நல்ல பாடல்களை எனக்கு கொடுத்து வருகிறார். கோரிப்பாளையம் படமாகட்டும், அதே போல மாயாண்டி குடும்பத்தார் படமாகட்டும், ஒரு நல்ல மெல்லிசை மெட்டு எனக்கு கொடுப்பாரு. அதுபோல இந்த படத்தில் நல்ல பாடல்கள் அமைந்திருக்கு. இந்த படமும் என்னுடன் இந்த படத்திலே சிவராஜ், கவிஞர் சிவராஜ், அவர் கவிஞர் வைரமுத்து அவர்களிடம் உதவியாளராக இருந்தவர். அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்காங்க. தமிழ் முகங்கள், தமிழ் நிலவியல் எல்லாமே வந்து மீண்டும் தமிழ் சினிமாவில் ஒரு அழுத்தமான ஒரு கால்தடத்தை பதித்து கொண்டிருக்கிறது. இந்த படமும் அந்த ஒரு சிலை இடம்பெறும் என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய பாடல்களும் இந்த படமும் வெற்றியடை